பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 143வது அதிகாரம் 8வது வசனம். உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே, நீ என்ன நம்புற பத்தியா, நீ எந்த வழியில நடக்கணுமோ, நீ எப்படி செயல்படணுமோ, நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. அதான் சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவர் கிட்ட கேட்கிறாரு, நான் நம்பி இருக்கேன், நான் என்ன பண்ணணும்னு நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி என் வாழ்க்கையை குறித்து தாவீது ஆண்டவர் கிட்ட கேட்கிறாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க ஆண்டவர் கிட்ட கேட்கறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறீங்க, உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்கறீங்க, உங்களை சுத்தி இருக்க ஜனங்க கிட்ட எல்லாம் கேட்கறீங்க, நான் இந்த காலேஜ்ல சேரலாமா, இந்த படிப்பை நான் தேர்ந்தெடுக்கலாமா, இந்த வேலைக்கு நான் போகலாமான்னு சொல்லிட்டு நீங்க சஜஷன் நிறைய பேர் கிட்ட கேட்கறீங்க. அது கேட்கறதுல தப்பு கிடையாது. ஆனா நீங்க பண்ண வேண்டிய முதல் காரியம் ஏசப்பா கிட்ட கேட்கணும். நீங்க ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்ணி நான் இந்த முடிவை எடுக்கலாமான்னு சொல்லிட்டு நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது நீங்க ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு தீர்மானத்தை எடுக்க போறீங்க, ஏதோ ஒரு முடிவு எடுக்க போறீங்க. அந்த முடிவு நல்லா வரணும், நீங்க எதிர்பார்த்த மாதிரி கரெக்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட அதை ஒப்பு கொடுக்கணும். அவருக்கு சித்தம் இருந்துச்சுன்னா நீங்க எடுக்கிற முடிவும் தீர்மானமும் நல்லதாவே வருங்க. விசுவாசத்தோட இருங்க. நீங்க எதிர்பார்க்கிற முடிவை ஏசப்பா உங்களுக்கு தருவாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்கிற வசனங்களை நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.